கர்த்தர் கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பெரியவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்தையும் கட்டி எழுப்பி 12 வருஷம் வந்திருக்குது அப்படின்னா இந்த 12 வருஷமும் எந்த எம்எல்ஏவோ, எந்த எம்பியோ, எந்த கவுன்சிலரோ, எந்த பணக்காரனோ எந்த விதமான காரியமும் கூட இருக்கவில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அது அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஊழியத்தை மட்டும். ஒவ்வொருத்தருடைய ஊழியமும் அப்படித்தான். உன்னை கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். நாம இருக்கிற இடம், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை விட பெரியவர்கள். அவர்கள் இந்த உலகத்தின் பிள்ளைகள், நம்மளை விட வலிமை வாய்ந்தவர்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவங்க போய் பார்க்கறாங்க. யாரை பார்த்து பயந்தாங்க தெரியுமா? அங்க சொல்றாங்க, ஏனோக்சின் புத்திரர் ஆகிய ராட்சதரை கண்டோம், அவர்கள் பலவான்கள். அவங்க பயந்துட்டாங்க, அங்க இருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. என்ன தெரியல தெரியுமா? அவர்களோடு கூட இருப்பவரையிலும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர்களை பார்க்கிலும் பெரியவர். இந்த எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். இங்க இருக்கிற நம்ம இன்னைக்கு யாரை பார்த்து பயப்படுறோம்? இன்னைக்கு கொஞ்சம் அதிகாரத்தில் உள்ளவங்களை பார்த்தா பயம். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சட்டத்தில் கொஞ்சம் பெரிய ஆட்களை பார்த்தா பயம், போலீஸ்காரங்களை பார்த்தா பயம், அரசியல்வாதியை பார்த்தா பயம், எல்லாரும் பார்த்தாலும் பயம். காரணம் என்ன? இன்னைக்கு ஏன் பயப்படுறா? ஒரு சிலராக சொன்ன, நான் யாரையும் எதிர்க்கணும்னு சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்கணும்னு சொல்லலை. யாரை கண்டு பயம் அவசியம் இல்லை. ஏன் பயம் அவசியம் இல்லை? இப்போ ஒரு காவலர் நிறுத்துறாரு, காரை நிறுத்துறாரு. உள்ள உட்கார்ந்துருக்கிற காருக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவர் முதலமைச்சருடைய பையனாகவோ அல்லது முதலமைச்சருடைய அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் காரை திறக்கிற ஸ்டைலே வேற மாதிரி தான் இருக்கும். கண்ணாடியை திறந்து என்ன விஷயம் அப்படிதான் கேட்பாங்க. இவரை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சார் போயிட்டு வாங்க சார். ஏன்? அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் கூட இருக்கிறவர் பவரில் இருக்கிறாரு. எந்த பவரில் இருக்கிறாரு? இவரை பார்க்கிலும் பவரில் இருக்கிறார். அவரை கண்டா அவருக்கு பயம், அதனால அவர் கூட இருக்கிறவர் கண்டா இவர் மேலேயும் பயம் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த உலகத்தின் அரசாங்கங்கள், ராஜ்யங்கள், இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வலிமை வாய்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களோடு கூட இருப்பதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் இன்னும் பெரியவர். அவர் கூட போனாலே ஒரு அபிஷேகம் உண்டு, ஒரு மகிமை உண்டு. அந்த அபிஷேகத்துக்கு, அந்த மகிமைக்கு இந்த உலகம் பயப்படும். அந்த பயம் வரும், அது நிச்சயம் வரும். எலியா மேல அந்த பயம் இருந்துச்சு, ஆகாப்புக்கு அந்த பயம் இருந்துச்சு, யோவான் ஸ்நானகன் மேல ஏரோதுக்கு அந்த பயம் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த பயம் பரிசேயர் சதுசேயருக்கு இருந்துச்சு. அப்போஸ்தலரை கண்டு அங்கிருந்தவர்கள் பயந்திருந்தார்கள் இருக்கு. அந்த பயம் இருக்கணும். அதுதான் நான் எப்பவும் சொல்வேன், கர்த்தருடைய மகிமை. காரணம், நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம படிப்போ, நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ, நம்ம சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேலும் உன்னை கூட இருப்பார். இந்த சபை இந்த அளவுக்கு உருவாயிருக்குது அப்படின்னு கேட்டா, நான் இந்த சபையினுடைய ஒரு 3 ஸ்டேஜை நான் பார்த்துருக்கிறேன். அந்த 3 ஸ்டேஜ்லையும் 2 ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். முதல்ல அவங்க ஒரு கூரையில் இருந்தாங்க, அதுக்கப்புறமா மாறி இங்கே வந்தாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு இப்போ ஒரு 12 வருஷமா மொத்தமாக ஊழியத்தில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. இப்போ இந்த 3 ஸ்டேஜாக இவங்களை நான் பார்க்குறேன். இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இவர்களோடு கூட எனக்கு தெரிஞ்சு என் அளவில் நான் சொல்கிறேன், இவர்களோடு கூட வேற எந்த மனுஷனுடைய காரியங்களும் இல்லை, இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். தேவன் இருந்ததுனால தான் இம்மட்டும் வந்திருக்குது. ஒவ்வொரு ஊழியமும் அப்படித்தான், ஒவ்வொரு ஊழியமும் அப்படித்தான். அநேக ஊழியர்களை பார்த்துருக்கிறேன், அவங்க தேவனையே நம்பி வாழ்க்கையை ஓட்டினாங்க. மோசே சொன்னது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்வோனுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம். ஏன்? பார்வோன் ராஜா, நான் ஆடு மேய்க்கிறவன். எனக்கு பார்வோனுடைய கலைகள் எல்லாம் தெரியும், அந்த ஊரை பத்தி தெரியும், நாட்டை பத்தி தெரியும். ஆனாலும் பார்வோனுக்கு முன்பாக நான் ஏமாத்துறவன், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு இல்லப்பா, ஆனா பார்வோனிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தைரியம் தான் தாவீதுக்கு இருந்துச்சு. அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்துச்சு. சவுல் எல்லாரை விட பெரியவன். சவுலை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. சவுல் எல்லாரிலும் உயரமானவன். ஆனால் சவுலை விட உயரமானவன் ஒருத்தன் வந்தான் பாருங்க இந்த இடத்துல, கோலியாத்துன்னு. அவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஏன்? சவுலே பயந்தாரு. ஆனா தாவீதுக்கு மட்டும் பயம் இல்லை. நம்ம ஊர்ல சொன்னாங்க தெரியுமா, அசட்டு தைரியம் பாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, அது அசட்டு தைரியங்க, சும்மாவே போய் நிக்கிது மாட்டுக்கு முன்னாடி, அது முட்டி தூக்கி போட்டாதான் தெரியும் அப்படிம்பாங்க. அசட்டு தைரியம் பாங்க. தாவீதுக்கு இருந்தது அசட்டு தைரியம் இல்லை, அசாத்திய தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். என் கூட தேவன் இருக்கிறாரா? அந்த தைரியம் வந்துட்டாலே எது மேலேயும் பயம் வராது. எதை குறித்து பயம்? பெருமை அல்லது அதை நான் சொல்ல வரல, ஒரு பயம் வராது. ஏன்? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இந்த தேவன் அவர் கூட இருந்து எகிப்துல எல்லாத்தையும் செஞ்சதை பார்த்த மோசே சொல்றாரு, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, நீ போப்பா,
நீ போ, நான் உங்க கூட வரமாட்டேன், இந்த ஜனங்க ரொம்ப வணங்கா காலத்து உள்ள ஜனங்க, நான் வேற ஒரு தூதனை அனுப்புறேன். அவன் சொல்றான், நீர் வந்தால் ஒழிய நான் போக மாட்டேன். ஏன்? நீர் கூட இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் இருக்கிற மரியாதை, கர்த்தர் கூட இருந்தால் என்ன மரியாதை தெரியுங்களா? நான் அடிக்கடி எப்பவும் யோசிக்கிற ஒரு விஷயம், ஒருவேளை இந்த கர்த்தர் இல்லாமல், இந்த கர்த்தருடைய நாமத்தில் ஊழியத்துக்கு போகாமல் நான் ஒரு கம்பெனி சிஇஓவா அல்லது நான் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக கூட இருந்து நான் போனால் இந்த மரியாதை கிடைக்குமான்னு யோசிப்பேன். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது பார்ப்பேன், எல்லா இடத்துக்கும் பார்ப்பேன், அது உள்நாடோ வெளிநாடோ பார்ப்பேன். ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாம் எடுத்து அனுப்பி இங்கே ஏறும் போது ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் ஏறிட்டீங்களா? அங்கே இறங்கும் போது இறங்குற இடத்துல நிற்பாங்க. அந்த பெட்டி ஒரு வெயிட்டும் இருக்காது, சும்மா கையில் தான் வச்சுருப்போம். அதை வாங்குறதுக்கு 2 பேர் ஓடி வருவாங்க, கொடுங்க பிரதர், இல்லை பரவாயில்ல, இல்லை கொடுங்க பிரதர். அந்த காரில் ஏற்றி அந்த திருப்பி அந்த ஊழியத்தை முடித்து அனுப்புகிற வரைக்கும் அவங்க அந்த கவனிக்கிறது, இது எம்டி ஜெகனுக்காகவோ எந்த ஊழியக்காரனுக்காக அல்ல, அவர் அனுப்பின நாமம் ஒன்று இருக்குது, அவர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கிடைக்கிற மரியாதை, அந்த மரியாதையை கொடுக்குறாங்க. இதுவே இயேசு இல்லாவிட்டால் அந்த மரியாதை கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அதான் நான் சொல்லுவேன், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் மோசே அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் எதில் விசேஷித்தவர்கள் தெரியுமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட வருகிறார், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறாரியா, அதுதான் விசேஷம். இந்த சபைக்கு ஆண்டவர் இத்தனை வருஷ காலம் கூட இருந்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த கழுதை மேலே இயேசு இருக்கிற வரைக்கும் தாங்க கழுதைக்கு மரியாதை. துணியை விரிப்பாங்க, கிளையை உடைச்சு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இந்த கழுதை சில நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா? இதெல்லாம் விரிச்சு போட்ட உடனே கழுதை நினைச்சுக்கணும், நான் ஒருவரும் ஏறாத கழுதை, நான் ரொம்ப ப்ரீஷியஸான கழுதை, அதனால என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் எனக்கு விரிக்கிறாங்கன்னு என்னைக்கு கழுதைக்கு மனசுல அந்த எண்ணம் வந்துச்சோ, கழுதை காலி. மேல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தரை அப்படியே அந்த கழுதை பிடிச்சிக்கணும், ஆண்டவரே இறங்கிடாதீங்கப்பா, நீங்க இருக்கிற வரைக்கும் தான்ப்பா எனக்கு இந்த மரியாதை, என்னைக்கு நீங்க இறங்கிட்டீங்களோ எனக்கு முன்னாடி துணியை விரிக்க மாட்டான், எனக்கு முன்னாடி கிளைய வரைக்க மாட்டான், திருப்பி என்ன கொண்டு போய் கட்டி போட்டுருவான். ஆண்டவரே நீங்க இருக்கிற வரைக்கும் தான்ப்பா எனக்கு விடுதலை. அந்த மேல இருக்கிற தேவன் இறங்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அதுதான் அந்த கழுதைக்கு மரியாதை. நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கணும், அதுதான் நமக்கு மரியாதை. சிம்சோன் மேல ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. அவர் இறங்கி வெளியே போயிட்டாரு, மொட்டை அடிச்சு குருடாக்கி உன்னை பைத்தியக்காரனாக்கி சங்கிலில கட்டி போட்டுருவான். இதான் உலகம், அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போ உன் மேல இருக்கிற ஆவியானவர் இறங்கிட்டாரோ, எப்போ உன் மேல இருக்கிற தேவன் இறங்கிட்டாரோ, எப்போ உன்னை தேவன் உன்னை விட்டு விலகிட்டாரோ, அன்னைக்கு உன்னை மொட்டை அடிச்சு குருடாக்கி விலங்கு போட்டு உன்னை பைத்தியக்காரனாக்கி விட்டுரும் இந்த உலகம். தேவன் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதுதான் இப்போ இந்த சபைக்கு இத்தனை வரைக்கும் இருந்த ஆண்டவர். நம்முடைய அடுத்த ஜெபம் என்ன இருக்கணும் தெரியுமா? நான் ஓடி முடிக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவர். நீங்க இல்லாவிட்டால் நான் இந்த பிரயாணத்தை செய்ய மாட்டேன், நீங்க இல்லாவிட்டால் நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன். ஏறி நிற்கும் போது புல்பீட்ல தேவ பிரசன்னம் இருந்தா தான் பேசணும். எத்தனை பரிசுத்தவான் அப்படி இருந்திருக்கிறாங்க தெரியுமா? அந்த தேவ பிரசன்னம் இல்லாட்டி பேச மாட்டாங்க. ஒரு பரிசுத்தவானை குறித்து எனக்கு தெரியும், அவர் செய்த காரியம் நான் பார்த்து பிரமிச்சிட்டேன். பிரசங்கத்துக்கு வந்துட்டாரு, உட்கார்ந்துருக்கிறார், முன்னாடி போதகர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார், அடுத்து அவர் தான் பிரசங்கம் பண்ணணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல திடீர்னு இந்த தேவ மனுஷனை காணும். போதகருக்கு கை கால்லாம் உதறிடுச்சு, எங்க இவர் ஆளை காணுமே, எங்க போயிருக்கிறாரு? பார்த்தா அவர் வீட்டுக்கு கீழே போய் போதகருடைய ரூம்ல உட்காந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். உதவியாளர் ஓடி வந்து சொன்னார், பாஸ்டர் அவர் கீழே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். பாஸ்டருக்கு ரொம்ப கோபம், என்னடா அவரு ஊழியத்துக்கு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்தார். அந்த தேவ பிரசங்கத்தில் நின்று மனுஷன் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை நான் உட்காந்து கேட்டேன் அன்னைக்கு, அதனால தான் எனக்கு தெரியும். அந்த பிரசங்கத்தை உட்காந்து கேட்கிறேன் அன்னைக்கு. அவ்வளவு ஒரு ஆழமான செய்தி, இருதயத்தை உடைக்கிற செய்தி ஆதியாகமத்திலிருந்து எடுக்கிறார். முடிச்ச பிறகு அந்த போதகர் கேட்டாரு, எங்க போயிட்டீங்க? இப்படி நான் பயந்துட்டேன் தெரியுமா, எங்க போயிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் கீழே போய் ஜோம் பண்ணுன்னு சொன்னாரு, நான் போயிட்டேன். உடனே இந்த போதகர் கேட்டாரு, ஐயா நாங்கெல்லாம் இங்கே வெயிட் பண்ணோம். அவர் சொன்ன வார்த்தை, 1,00,000 பேர் வெயிட் பண்ண எனக்கு கவலை இல்லை, என் தேவன் சொல்றதை மட்டும்தான் நான் செய்ய முடியும், அதுதான் முக்கியம். தேவன் என்ன சொல்றாரோ அந்த தேவனை கூட வச்சுக்கணும். அந்த தேவன் இல்லாம புல்பீட்ல ஏறக்கூடாது, அந்த தேவன் இல்லாம பிரசங்கம் பண்ணக்கூடாது, அந்த தேவன் இல்லாம ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அந்த தேவன் இல்லாம வேலையை தொடங்கக்கூடாது, அந்த தேவன் இல்லாம வேலையை முடிக்கக்கூடாது. எல்லாத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதைத்தான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னுடைய பலகீனத்தை நினைக்காதீங்க, நான் ஏமாத்திரம், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு உயர்த்தி விடுறதுக்கு ஆள் இல்லை,
எனக்கு எனக்கு வந்து பின்னாடி தாங்கிறதுக்கு யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன், நாங்க தனித்து விடப்பட்டிருக்கிறோமே. கர்த்தர் சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது, காரணம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க இருக்க மாட்டார் ஆண்டவர். யாருமே இல்லை நீ நினைக்கிற பத்தியா, அன்னைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். நாம ஒண்ணுமே இல்லை, ஏமாத்திரம். இது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மோசேக்கு சொல்ற வார்த்தை. நீ போ, தைரியமா போ. அந்த வார்த்தையை நான் இந்த சபைக்கும் சொல்றேன், தைரியமா போங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.